ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 19/2/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், ரம்ஜான் முதல் தேதி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 48 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 5:12 மணி வரை த்விதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று இரவு 10 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 9:53 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 5:39 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 5:12 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 10 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். ஆயில்யம் மகம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய வழி பிறக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை நீங்கள் நெய் தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் 17 தடவை சொல்லிட்டு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, மீனராசியில் சந்திரன் மற்றும் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் சாதிச்சுக்கலாம். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குருவோட நட்சத்திரத்தில் வரார். இன்றைக்கி தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாதிரி எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கலாம். மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால அதுவும் குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார். குருவோட நட்சத்திர சாரத்துலேயும் வரார். இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்குங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அற்புதமாக சமாளிப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த தலைவலி குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் சிலருக்கு உருவாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அதேமாரி இன்றைக்கி எல்லா விஷயங்கள்லேயும் விழிப்புணர்வு தேவைப்படும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதில் ஒருவித கிலேசம் அச்சம் தோன்றி மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும். கலைத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று ராகுவுடன் இணைந்து குருவின் நட்சத்திரசாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் உலா வருவதால் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் வந்து சேரும். திருமணமாகாத வரனோ மகனோ அல்லது மகளுக்கோ அற்புதமான திருமண வரன்கள் அமையும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் நட்சத்திரசாரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அற்புதமாக உலா வருகிறார். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உடல் ஆரோக்கியம் திருப்தி அடைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் வேலைபளு அதிகமாக இருந்தாலும் உங்கள் மதிப்பை அதிகரித்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி
கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழந்தைகளின் மூலம் சில மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள். குழந்தைகளின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக ராகுடன் இணைந்து குருவின் நட்சத்திர சாரமான புரட்டாதி நட்சத்திர காலில் அமர்ந்து அற்புதமான குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் சில நன்மையான தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை பெறலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக செயல்படுவார்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்க்கும் சில வெளியூர் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று குரு பகவானின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திர கால் உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு சில அதிரடியான முன்னேற்றங்களை காண்பீர்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு தைரியம் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இனிப்பான தகவல் இனிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்களோட உயர்வுக்கு வழிவிடும் நாள். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக ராகுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வை பெற்று குரு பகவானின் நட்சத்திர சாரமான புரட்டாதி நட்சத்திர கால் உலா வருவதால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் வந்து சேரும். ஏன்னா இன்றைக்கி உங்கள் ஜென்மராசியில் தான் சந்திர பகவான்
குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று அதே சமயம் ராகுவுடன் இணைந்து குரு பகவானின் நட்சத்திரசாரமான புரட்டாதி நட்சத்திர காலில் உலா வருவதால் வீண் அலைச்சல்கள் இருக்காது. உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கேட்ட கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குறுத்து பயில்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் நளினமாக இருப்பது கூடுமானவரை மிகவும் உச்சிதம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று குரு பகவானின் நட்சத்திரசாரமான புரட்டாதி நட்சத்திர காலில் வருவதால் வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் செய்யும் பயணங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஆறுதலாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து வச்சு உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.